Hello students, TN 10th Standard Maths Chapter 5 Coordinate Geometry இருந்து questions discuss பண்ணிட்டு வரோம். Next question பார்க்கலாம். A person standing at a junction, that is a crossing. A person standing at a junction of two straight paths represented by the equations 3x minus 5y minus 6 equal to 0 and 2x plus y minus 4 equal to 0. Seek to reach the path whose equation is 6x minus 7y plus 8 equal to 0 in the least time. Find the equation of the path he must follow. சரிங்களா? ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு மீனிங் புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. ஏ பர்சன் ஸ்டாண்டிங் அட் அ ஜங்ஷன்னா, சப்போஸ் அந்த பர்சன் வந்து பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் பியில் வந்து அவன் நிற்கிறான்னு அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் அட் திஸ் பாயிண்ட் பி அட் அ ஜங்ஷன் பாயிண்ட். சரியா? அது என்ன பாயிண்ட் அப்படின்னா, இட் இஸ் அ கிராசிங் ஆஃப் டூ ஸ்ட்ரைட் பாத்ஸ். அப்படின்னா ஒரு பாத் இப்படி போகுது, இன்னொரு பாத் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போகிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த கிராசிங் பாயிண்ட். ஸோ இந்த பாத்தும் கிராஸ் ஆகுது, அதாவது இன்டர்செக்ட் ஆகுது. அது எங்கே அப்படின்னா இதுதான். ஸோ இதுதான் அந்த ஜங்ஷன், இதுதான் அந்த கிராசிங் அப்படின்னு சொல்லி அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ எ பர்சன் ஸ்டாண்டிங் அட் அ ஜங்ஷன்னா இந்த பாயிண்டில் ஒரு ஆள் நின்றுட்டுருக்கிறாரு. சரிங்களா? எ பர்சன் ஸ்டாண்டிங் அட் அ ஜங்ஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரைட் பாத்ஸ். ஸோ இது வந்து பாத், இது வந்து பாத் 1, இது வந்து பாத் 2ன்னு வச்சுக்கலாம். ரெப்ரசன்டட் பை தி ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வளைஞ்சி இல்லை. சரிங்களா? பாத் கேன் பி ஆஃப் எனி ஃபார்ம். ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடிய பாத் இருக்கலாம், அந்த வழியில் நடந்து போகலாம் ஆளுங்க. இல்லை இப்படி ரோடு வந்து இப்படி திரும்புகிற டேர்னிங்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்படி ரோடு வந்து திரும்பி கூட போகலாம். ஸோ ஆள் போகிறாங்க, நடந்து போகிறாங்கன்னா இப்படி டேர்ன் பண்ணி இப்படி நடந்து போவாங்க. So this is a kind of path, this is another kind of path. இதில் பார்த்தீங்கன்னா this is called a straight path, this is a curved path or a bent path. சரிங்களா? இப்போ இவங்க வந்து represented by the straight paths தான் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து it is something like this. ஸோ அதுதான், இது ஒரு path, இது ஒரு path. ஸோ represented by the equations, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த the path seems to be a straight line அப்படின்றதுனால we will name this line as L1. Once again, இதுவும் straight path. So we will name this line as L2. So equation of line L1 3x minus 5y minus 6 equal to 0 ன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். Equation of line L2 2x plus y minus 4 equal to 0ன்றது நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. Seek to reach the path whose equation is 6x minus 7y plus 8 equal to 0. ஸோ இங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த மனுஷர் இருக்காருங்களா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, he seeks to reach the path அப்படின்னா இங்கேருந்து வேறு ஒரு பாத் வந்து அவர் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த பாத்துக்கான ஈக்குவேஷன் தான் 6x minus 7y plus 8 equal to 0. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாத் வந்து இப்படி இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றதுனால let this line be L3. ஸோ அது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றதுனால we will consider that as line L3. ஸோ இந்த L3 ஓட ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க, 6x minus 7y plus 8 equal to 0. ஸோ this person standing at this junction of these two paths, he seeks to reach the path given by the equation 6x minus 7y plus 8 equal to 0. ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் இது. இந்த லீஸ்ட் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே ஆள் நின்றுட்டுருக்கிறாரு. ஸோ இந்த ஆள் வந்து இங்கேருந்து இங்கே ஒரு வழி இருக்குது, அது வந்து ஸ்ட்ரெயிட் பாத்துன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இருக்கட்டும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த மனுஷன் வந்து இங்கேருந்து நடந்து இந்த பாத்துக்கு போய் ரீச் ஆகணும். அதாவது இந்த ரோடு இல்லை இந்த தெருன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ரோடுக்கு போய் அவர் ரீச் ஆகணும். பட் எப்படி ரீச் ஆகணும்னா இந்த லீஸ்ட் டைம்னா குறைவான நேரத்தில் அவர் ரீச் ஆகணும். அப்படின்னா என்ன மீனிங்? சீக்கிரமாக ரீச் ஆகணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? Then find the equation of the path he should follow. அப்போ
இங்கேருந்து இவர் நடந்து போய் இந்த பாத் ரீச் ஆகிறதுக்கு, அதாவது இந்த ரோடை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் பாத் வழியாக போவார் இல்லைங்களா, அந்த பாத்தும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. அப்போ அந்த பாத்துக்கான ஈக்குவேஷன், அதாவது அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதுதான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டினில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அதை நம்ம புரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்மளால் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த பொசிஷன்லேருந்து இந்த பாத்துக்கு ரீச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கேருந்து இப்படி கடந்து இப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அசியூமிங் that this is the path I take. இங்கேருந்து இந்த பாத்தை நான் சூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு போய் நான் சேர்ந்துடலாம். இந்த பாத்தை போய் எனக்கு கனெக்ட் ஆகுது, ரைட்டுங்களா? ஸோ இந்த வழியாக நான் போகலாம். அப்படின்னா இங்கே ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுப்போம். இது ஒரு பாத்து. இங்கே ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்குவோம். இது ஒரு பாத். அது மாதிரி n நம்பர் ஆஃப் பாத்ஸ் அவன் சூஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த லீஸ்ட் டைம். அப்படின்னா சீக்கிரமாக போகணும் அப்படின்னா எந்த பாத் வழியும் அவன் போகலாம் அப்படின்றது. இப்போ பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. அதேமாதிரி இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. இப்போ லீஸ்ட் டைமுக்கு எப்படி வரும் அப்படின்னா, அவன் கடந்து போகிற அந்த பாத் எப்படி இருக்கணும்னா, it should create an angle of 90 degree. எந்த லைன் வந்து 90 டிகிரி கிரியேட் பண்ணுதோ that will be the shortest path. ஸோ பாத் வந்து குறுகலாக இருக்குது, ரூட் வந்து என்ன சொல்கிறது, டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா அவன் ட்ராவல் பண்ணுற டைமும் கம்மியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அவன் எந்த பாத் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, he has to choose this path. அதாவது he should choose a path such that the path is perpendicular to this path. புரியுதுங்களா? ஸோ இந்த ரோடை போய் அவன் கனெக்ட் பண்ணோம். பட் இங்கே நிறைய ரோட்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த நிறைய ரோட்ஸில் அவன் எந்த ரோடு வழியாக போனால் அவன் சீக்கிரமாக போய் சேருவான் அப்படின்னாக்கா, he has to choose this path which is perpendicular to the destination path. புரியுதுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா this will be the shortest distance. இது பாருங்கள், இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள் விஷுவலி கூட. ஸோ இந்த லைன் கம்பேர் பண்ணும்போது இந்த லைன் வந்து லென்த் அதிகமாக தான் வரும். இது கூட ஒட்டி ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா கூட, சப்போஸ் இந்த பாயிண்ட்டே வச்சுக்கலாம். இங்கேருந்து நடக்கிறீங்க, இங்கேருந்து அவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு, இங்கே போய் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த டிஸ்டன்ஸ் இருக்கீங்களா, திஸ் வில் பி கிரேட்டர் தென் திஸ் டிஸ்டன்ஸ். அதனால தான் வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத் சூஸ் பண்ணோம் அப்படின்னா we will reach in ரிலேட்டிவ்லி லெஸ்ஸர் டைம், அதாவது இந்த லீஸ்ட் டைம். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த பாத் வழியாக தான் அவன் ட்ராவல் பண்ணி ஆகும். சரியா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பாத் ஹீ ஷுட் ஃபாலோ. அப்போ ஹீ மஸ்ட் ஃபாலோ திஸ் பாத் ஸோ தட் ஹீ ரீச்சஸ் திஸ் பாத் இன் தி லீஸ்ட் டைம் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்கள், இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு சம் கோஆர்டினேட் இருக்கும். சரி, P1, P2. ஓகேவா? அது என்ன P1, P2ன்றது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்தராக நம்ம வந்து என்னென்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்கணுன்றதெல்லாம் நம்ம அது ஒரு பக்கம், பட் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த ரெண்டு பாத் இன்டர்செக்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ இது ஒரு கோஆர்டினேட்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அந்த என்ன கோஆர்டினேட், எக்ஸ் கோஆர்டினேட் என்ன, ஒய் கோஆர்டினேட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? தட் வில் பி தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட் P. இப்போ இந்த பாத் இங்கே வருது, அதாவது இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், கரெக்டுங்களா? இது வந்து லைன் L4ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லைன் L4 இருக்குல்லையே, அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் பாத். அந்த பாத்துக்கு உண்டான ஈக்குவேஷன் தான் அவங்க கேட்குறாங்க கொஸ்டினில். ஸோ L4ஓட ஈக்குவேஷனை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம், இந்த ஜங்ஷன் கிராசிங்கோட கோஆர்டினேட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த L3ஓட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. L3ஓட ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 6x - 7y + 8 = 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லைன் L3 இருக்குது இல்லைங்களா, இதோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இந்த L3ஓட லைனுக்கு உண்டான ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, அதுதான் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த L3 இந்த பாத்துக்கான ஸ்லோப் என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்தராக இந்த லைனுக்கு உண்டான ஸ்லோப் என்ன இருக்கும், அதாவது த ரெக்வயர்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அதாவது த ரெக்வயர்ட் பாத்,
இந்த பாத்துக்கு உண்டான ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னா பாருங்கள், இந்த லைனுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த லைனும் பெர்பெண்டிகுலராக கட் ஆகுது அப்படின்னா இந்த லைனோட ஸ்லோப்பும் இந்த லைனோட ஸ்லோப்பும் மல்டிப்ளை பண்ணினா நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்னவாக இருக்கணும், -1ன்னு சொல்லி வரணும். ஸோ அந்த ஐடியாலஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் பாத் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். given lines L1 and L2. So L1 கான ஈக்குவேஷன் என்ன, 3x minus 5y minus 6 equal to 0. 3x minus 5y minus 6 equal to 0. L2 கான ஈக்குவேஷன் 2x plus y minus 4 equal to 0. So இது ரெண்டும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா these are two simultaneous equations in two variables. The variables are x and y. ஸோ இது இப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு. அது சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வாட் டூ த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ரெப்ரசன்ட் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் டூ லைன்ஸ், பேசிக்கலி த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் டூ பாத்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த கோஆர்டினேட் P1 and P2 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா we can solve for x and y from these two equations, these two path equations. ஓகே, இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம், இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 நான் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 into 2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணலாம், இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா என்ன வரும், multiplying by 2 on both sides of equation 1. 2 3s are 6 minus 2 5s are 10, so 10y வருது minus 10y minus 2 6 are 12, that is equal to 2 into 0 0. next equation 2 இருக்குது, இதை நம்ம 3 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு சேம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஸோ மல்டிப்ளைங் போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 2 by 3. ஸோ ஈக்குவேஷன் 2வை போத் சைட்ஸ் எதால் மல்டிப்ளை பண்ணுறேன், 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 3 2s are 6x plus 3y's are 3y minus 3 4s are 12, that is equal to 3 into 0 0. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள், சப்ட்ராக்ட் பண்ணுறோம், மைனஸ்ன்றது ப்ளஸ் ஆகிடுது. ஸோ 6x and minus 6x get cancelled. அப்புறம் என்ன இருக்குது பாருங்கள், minus 10y minus 3y, that is nothing but minus 13y. இங்கே minus 12, இங்கே plus 12 இருக்குது, கேன்சலாக என்ன ஆகுது, 0 ஆகிடுது, plus 0 or minus 0 எப்படி என்ன போட்டுக்கலாம், is equal to right hand side 0. So we get minus 13y equal to 0. This implies y is equal to 0 by minus 13 is 0. So y oda value 0. So substituting the value of y in equation 1 or in equation 2. நான் equation 2ல substitute பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ we will solve for x. So 2x plus y oda value என்ன 0 0 minus இந்த 4 equal to 0. ஸோ 2x minus 4 அப்படி ரைட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணும்போது ப்ளஸ் 4 ஆகிடுது. ஸோ 2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா x is equal to 2. 1 2 is to 2 2s are 4. ஸோ x is equal to 2. ஸோ இந்த பாயிண்ட் P இருக்கு இல்லைங்களா, P1, P2 அதனோட கோஆர்டினேட் தான் இது. என்ன அதனுடைய வேல்யூஸ் என்ன, 2, எக்ஸோட கோஆர்டினேட் 2, ஒய்யோட கோஆர்டினேட் 0. ஸோ 2, 0. ஸோ ஆஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம கோஆர்டினேட் ஆஃப் திஸ் ஜங்ஷன், திஸ் கிராசிங் இருக்கு இல்லைங்களா, அந்த கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸோட கோஆர்டினேட் 2, ஒய்யோட கோஆர்டினேட் 0. ஸோ இந்த பாயிண்ட் 2, 0ல் தான் இப்போ வந்து இந்த பர்சன் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. ஸோ இங்கேருந்து அவர் வந்து இந்த பாத் வழியாக ட்ராவல் பண்ண போகிறார், இந்த பாத் ரீச் பண்ணுறதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ given என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் லைன் L3. அது என்னது, 6x இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 6x minus 7y
plus 8 equal to 0. So 6x minus 7y plus 8 equal to 0. So இதில் வந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? So slope of line L3, இதோட slope minus coefficient of x. So minus of coefficient of x என்ன 6 divided by coefficient of y எழுதணும். coefficient of y என்ன minus 7. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 6/7 கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டயக்ராமில் இந்த லைனுக்கான ஸ்லோப் என்ன அப்படின்னா இது L3 இல்லைங்களா? ஸோ M3ன்னு வச்சுக்கலாம். M3யோட வேல்யூ 6/7. ஓகே, இப்போ P1, P2 கோஆர்டினேட் கண்டுபிடிச்சோம். லைன் L4 இருக்குது, லைன் L3 இருக்குது. ஸோ ஃப்ரம் திஸ் ஃபிகர் we can observe that L3 is perpendicular to L4. ஸோ அதை நம்ம இங்கே எழுதலாம். since L3 is perpendicular to L4 and slope of line L3 வந்து நம்ம M3ன்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கோம். இங்கே அதான் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? M3 அப்படின்றது L3யோட ஸ்லோப், அதோட வேல்யூ என்ன 6/7. தென் L4ஓட ஸ்லோப், லைன் L4ஓட ஸ்லோப் வந்து நம்ம M4ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ கரஸ்பாண்டிங் ஸ்லோப் ஆஃப் லைன் L4 வில் பி என்னவாக இருக்கும்? ரெண்டும் பெர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா 6/7 வந்து ஒரு லைனுக்கு இருக்குன்னா ஸ்லோப் ஒரு லைனோட ஸ்லோப் 6/7 இருக்குன்னா இன்னொரு லைனுக்கான ஸ்லோப் என்ன இருக்கும்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் நெகட்டிவ் ஆஃப் this ஸ்லோப் வேல்யூ. ஒன்லி தென் when you multiply both the slopes you will get the product as -1. சரிங்களா? அதனால் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா 7/6 கிடைக்கும். அது கூட ஒரு மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணும், -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு மைனஸ் வரும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி வந்திருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ 6/7ன்றதை நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 7/6 ஆகுது, கூட ஒரு -1 மல்டிப்ளை பண்ணுறோம் நியூமரேட்டரில். ஸோ -7/6ன்னு வருது. சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 7 7 கேன்சல் ஆகும், 6 and 6 கேன்சல் ஆகும், வெறும் -1 தான் வரும். சார் ஃப்ரம் திஸ் we can say that the product of the slopes is -1. -1ன்றது எப்படி கிடைக்கும் நமக்கு? when two lines are perpendicular the product of the slopes is -1. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சரிங்களா? ஓகே, இந்த பாத்துக்கான ஈக்குவேஷன் வந்து L4 நான் வச்சுருக்கிறேன். therefore ஈக்குவேஷன் ஆஃப் L4 தான் நமக்கு தேவை. ஈக்குவேஷன் ஆஃப் தி பாத், ஈக்குவேஷன் ஆஃப் தி பாத் L4 எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ இந்த செக்மெண்ட் மட்டும் நான் வரைகிறேன். இந்த P1, P2 கரெக்டாக 2, 0 பாயிண்ட் P 2, 0 இந்த பாயிண்ட் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன், மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அந்த பாத் இந்த பாயிண்ட் இருக்குல்லையா, இது வந்து Qன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த Q. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் PQ தான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி பாத் L4ன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி பாத் L4 ஆர் தி லைன் L4 இப்படி தான் வச்சுக்கலாம். இப்போ இல்லை L4க்கான ஸ்லோப் தான் M4 சொல்லி நம்ம எடுத்தோம். அதோட வேல்யூ என்ன? -7/6. ஸோ இதனுடைய ஸ்லோப் என்ன? இந்த லைன் PQவோட ஸ்லோப் என்ன? -7/6. ஓகே, a line is passing through a particular point with a certain value of slope அப்படின்னா you can find the equation of that line or not பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, அந்த ஸ்ட்ரைட் லைன் இஸ் பாசிங் த்ரூ a particular பாயிண்ட்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ளஸ் அது போக அந்த லைனுக்கு உண்டான ஸ்லோப்பையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா we can very well find the equation of that line. சரிங்களா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் லைன் L4 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, we know as per point slope form of equation of straight line நமக்கு என்ன தெரியும்? y minus y1 is equal to m into x minus x1. இதுதான் வந்து பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம இந்த L4ஓட பாத்துக்கான ஈக்குவேஷன், அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் PQவோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ y மைனஸ் y1ஓட கோஆர்டினேட் 0, that is equal to ஸ்லோப்போட வேல்யூ -7/6 into x minus x1ஓட வேல்யூ 2.
y minus 0 is y, so 6 into y என்ன வரும் 6y, that is equal to minus 7 into x is minus 7x, minus 7 into minus 2 is plus, minus into minus plus, 7 2s are 14. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் 7x லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகும்போது 7x, ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் 6y இருக்குது எல்ஹெச்எஸில், அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அது போக ஆர்ஹெச்எஸில் ப்ளஸ் 14 இருக்குது, அது ரைட் அது லெஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆகும்போது minus 14 ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. This is the என்னது equation of the path you should follow. புரியுதுங்களா? So this is the answer. ஸோ இந்த பிக்யூவோட ஈக்குவேஷன் தான் இது. அந்த பிக்யூன்றது என்னது இங்கே பாருங்கள், பிக்யூ. ஸோ இந்த பாத்துக்கான ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி பேசணும். ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் தட். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன், திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பாத் ஹி ஷுட் ஃபாலோ. ஸோ இந்த வழியாக போகிறோம் அப்படின்னா இந்த பாத்துக்கான ஈக்குவேஷன் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், which is 7x plus 6y minus 14 equal to 0. So this completes the solution. Thank you, students.